தீர்வு அதுல திருப்பம் திரும்புதுங்க இந்த ஆறு திருப்பம் திரும்புது அங்க அங்க வந்து அப்படியே பறக்குது அந்த மாதிரி பறவைகள் மாதிரி பறக்குது ஆனா இங்க கொஞ்சம் அன்னைக்கு 2-3 இருந்து நினைக்கிறேன் அப்படியே அந்த நுரைய பாரு அப்படியே அதான் பறக்குது அப்படியே பறந்து நிக்குது அது நிறைய பறக்குதுங்க அந்த பக்கம் ஸ்கின் அலர்ஜி வருது அவ்வளவுதான் ஃபுல்லா மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னா இது வந்து சோப்பு நுரை சலவத்தூள் நுரை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது என்ன சலவத்தூள்? சோப்பு தூள் ஏன் வேற எங்கேயுமே சோப்பு செய்யறது இல்ல? இல்ல சாயாதீங்க, யாரும் இல்ல சாய வேண்டாம். இதுவும் பராமரிப்பு பண்ணல. கிரில யாரும் தொடாதீங்க. இந்த தண்ணி தான் வழி நெடுக்க பார்டர்ல இருந்து இங்க இருந்து அடுத்தது கேஆர்பி டேம் போகுது. கேஆர்பி டேம்ல இருந்து சாத்தனூர் போயிது. சாத்தனூர்ல இருந்து நேரா திருக்கோயிலூர் மொழியா கடலூர் அங்க போய் எல்லாம் வழி நெடுக்க இந்த தான் குடிக்கிறாங்களா? எல்லாரும் குளிக்கிறாங்க தண்ணியில. குடிக்கிறது குடிக்கிறாங்க இந்த தண்ணி தான். கடலூர் டவுன்ல இருந்து வரைக்கும் தண்ணி குடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா கிருஷ்ணகிரி, அடுத்தது திருவண்ணாமலை, அப்புறம் விழுப்புரம், கடலூர் 4 மாவட்டம் பாருங்க ஃபுல்லா பிளாக் அப்படியே ஆயிட்டு. ஓ அங்க வந்து ஃபுல்லா அந்த பில்லுல இருக்க கருப்பெல்லாம் நுரைதான், ஃபுல்லா கெமிக்கல் தான் எல்லாம் முழுக்க. இங்க எல்லாம் கருப்பா எல்லாம் கெமிக்கல் தான். அது இல்ல நான் இங்க பேச போறேன். நான் பேசுறப்போ ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ மோசமா இருக்குது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு இவ்வளோ ஒரு கழிவு இவ்வளோ போட்டு பறக்கும். இப்ப இன்னைக்கு நான் வரதுனால ஒண்ணு மட்டும் திறந்து வச்சிருக்காங்க. இப்போ எல்லா டோரும் திறந்து விட்டாங்கன்னா பஸ் முன்னாடி வரும், பஸ்ஸே போகாது. நிறைய பறந்து நீங்க முன்னாடி எதிர்க்கு போயிடு, பத்திரிகையாளர் கொஞ்சம் முன்னாடி போயிடு. அந்த மைக் இருக்காப்பா, அந்த பக்கம் போயிடுங்களா? மைக் அவ்வளவு தூரம் வேலை செய்யுமா? என்னதுப்பா? அப்படி பின்னாடி வந்துருங்கம்மா. உள்ள அந்த பக்கம் உள்ள வந்துருங்க. தூரத்துல இருந்து எடுக்கணும், போட்டோ எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா எல்லாமே தெரியும். அது பரவாயில்ல. ஃப்ரீயா விட அப்படியே அங்க அங்க நல்லா உள்ளவா உள்ளவா. தெரியுதா தெரியுதா? கர்நாடக அரசு, தமிழக அரசு, கர்நாடக அரசு, தமிழக அரசு, கர்நாடக அரசு, தமிழக அரசு, கர்நாடக அரசு, தமிழக அரசு, காப்பாற்று காப்பாற்று
காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கலக்காதே 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 பெங்களூரின் கழிவு நீரை பெங்களூரின் கழிவு நீரை கலக்காதே 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 கொட்டாதே 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 ரசாயன கழிவை கொட்டாதே ரசாயன கழிவுகளை கொட்டாதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கர்நாடக மாநில கழிவு நீரை கர்நாடக மாநில கழிவு நீரை கர்நாடக மாநில கழிவு நீரை கர்நாடக மாநில கழிவு நீரை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து குப்பை தொட்டியா தமிழ்நாடு குப்பை தொட்டியா தமிழ்நாடு குப்பை தொட்டியா தமிழ்நாடு குப்பை தொட்டியாய் தமிழ்நாடு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கர்நாடக அரசு கழிவு நீரை நிப்பாட்டு கழிவு நீரை நிப்பாட்டு கழிவு நீரை நிப்பாட்டு கழிவு நீரை நிப்பாட்டு நிறைவேற்று 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 கர்நாடக அரசு தமிழக அரசு கர்நாடக அரசு தமிழக அரசு பசுமை தீர்ப்பாய உத்தரவை பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பசுமை தீர்ப்பாய உத்தரவை பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று காப்பாற்று 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 தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று 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 தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று தென்பண்ணை ஆற்றை காப்பாற்று இங்க இப்படியே பேசிட்டுமா சொல்லிவிட்டு நானே பேசுறேன். அடுத்ததாக இந்த நாட்டிலே விவசாயிகளுக்காக போராடுகிற விவசாயிகளுடைய காவலர் நீர்ப்பாசனங்களை குறித்து நீர் மேலான திட்டத்தை குறித்து இந்த நாட்டிலே பேசக்கூடிய ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரில் அருகில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அணைக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து நந்தி மலைப்பகுதியில் தண்ணீர் அங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த அணையிலிருந்து கிருஷ்ணகிரி நகரில் அருகில் உள்ள கேஆர்பி அணைக்கு சென்று பிறகு அது தென்பண்ணை ஆறாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் கடலில் கலக்கின்றது. தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக தென்பண்ணை ஆறு இன்று தொடக்கத்தில் பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை திட கழிவுகள், ரசாயன கழிவுகள், தொழில் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த ஆற்றை மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உகந்ததாக இல்லை என்று நிபுணர்கள், விஞ்ஞானிகள், பொதுமக்கள், விவசாயிகள்
எல்லாவற்றுக்கும் மேலாக பசுமை தீர்ப்பாயம் பல ஆணைகளை பிறப்பித்தும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்காகத்தான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லி இதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இங்கே என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், உழவர் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், கிழக்கு மண்டல இணைப்பு செயலாளர் வைத்தி அவர்கள், இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள், சண்முகம் அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், மின்னல் சிவகுமார், முருகசாமி, மாதேஷ், முனிசேகர் அவர்கள், சத்யகுமார், முனிராஜ், வெங்கடேசன், சின்னசாமி உள்ளிட்ட வக்கீல் கதிரவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது போன்று நான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு பின்னால் இருக்கிற கிழவரப்பள்ளி அணை என்று அதில் ஒரு ஷட்டர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம். ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை. இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுற்றியில் உள்ள தொழிற்சாலைகள் உள்ள கழிவு, ரசாயன கழிவு, அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள திடக்கழிவு நேரடியாக இந்த ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இது 2014-15 வரை இது ஒரு பிரச்சனையாக இங்கே மக்கள் பார்க்கவில்லை. அதன் பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு விஞ்ஞானிகள், நிபுணர்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடித்து இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள், மர்க்கரி உள்ளிட்ட, சல்பர் உள்ளிட்ட அத்தனை திடக்கழிவும், டயாக்சின் உள்ளிட்ட அத்தனை கழிவுகளும் இதில் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் தான் லட்சக்கணக்கான மக்கள், தமிழக மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் இந்த சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி, ரசாயன கழிவைத்தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இதை குடித்தால் கேன்சர் வரும், நீரிழிவு நோய் வரும், மூளை பிரச்சனை வரும், சிறுநீரக பிரச்சனை, பிரச்சனையிலிருந்து எல்லாம் ஆண்மை குறைவிலிருந்து அத்தனை பிரச்சனைகளும் இந்த தண்ணீரை குடித்தால் வரும். ஆனால் இவ்வளோ தெரிந்தும் எந்த அரசும் இன்னும் நடவடிக்கை எடுப்பாது. இது கண்டிக்கத்தக்கது. பசுமை தீர்ப்பாயம் 2020ஆம் ஆண்டிலே இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம், சவுத் கிரீன் பெஞ்ச் இவர்களாகவே இந்த வழக்கை சுயமாக எடுத்து பிறகு ஒரு நிபுணர் குழு வைத்து இடைக்கால ஒரு அறிக்கையை தயாரித்தார்கள். அந்த அறிக்கையின்படி பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் ஆணையிட்டது
உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. ஆனால் எந்த தீர்வும் வரவில்லை. பிறகு 2021ஆம் ஆண்டில் பசுமை தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியது. அதன் பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு இறுதியாக 2022ஆம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. இந்த இறுதி தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தலைமை செயலர், பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பொல்யூஷன் போர்டு, கர்நாடகா பொல்யூஷன் போர்டு, மத்தியில் உள்ள பொல்யூஷன் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு, பிறகு அத்துணை துறைகள் உள்ள செயலாளர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பிலே வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுத்திகரிப்பு ஆலைகளை கர்நாடகாவிலே அமைக்க வேண்டும். இந்த தண்ணீரை மாசில்லாமல் பாதுகாக்க வேண்டும் என பல வகையான தீர்ப்புகளை வழங்கியும் இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் கர்நாடகாவில் பெங்களூரில் சுத்தி கிட்டத்தட்ட 22 சுத்திகரிக்கின்ற ஒரு ஆலைகளை, கழிவு சுத்திகரிக்கின்ற ஆலைகளை அமைக்க வேண்டும். அதை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 5000 கோடி ஆகும். இந்த 5000 கோடி இதில் யார் கொடுப்பது? தமிழக அரசா, கர்நாடக அரசா, இல்ல மத்திய அரசா? இதில் இவர்கள் பங்கு கொள்ள வேண்டுமா? இன்னும் எந்த முடிவும் வரவில்லை. பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை கூட இரு அரசுகளும் எடுக்கவில்லை. அதனால்தான் பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் 18ஆம் தேதி அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் பிறகு கர்நாடக அரசு 1 மாதம் காலம் அவகாசம் கேட்ட பின் இப்போ இந்த மறுபடியும் பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு வருகின்ற 21ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த லட்சணம் தான் இப்பொழுது இந்த இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம். மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. மக்களுடைய நலனை பற்றி கிடையாது. குழந்தைகளுடைய நலனை பற்றி கிடையாது. இது சுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்களுக்கு அது போன்ற இந்த தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது, இறந்து கொண்டிருக்கின்றது கால்நடைகள். ஆக இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு, கர்நாடக அரசு, மத்திய அரசு இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும். கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும், காக்க வேண்டும். நம்முடைய இயற்கை வளம், இதெல்லாம் நம்முடைய ஆறுகள் எல்லாம் இயற்கை வளம். இந்த இயற்கை வளத்தை வருங்கால சந்ததியினருக்கு நாம் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இது நம் ஒவ்வொருடைய கடமையாகும். தமிழ்நாட்டிலே 5-6 பெரிய ஆறுகள், குறிப்பாக பாலார், தென்பெண்ணையார், காவிரியார், வைகையார், தாமிரபரணி ஆறு போன்ற பெரிய ஆறுகளில் ஒரு ஆறு தென்பெண்ணையாறு இந்த நிலையில் இருப்பது இது வெட்கக்கேடு. தமிழக மக்கள் இதற்கு வெட்கப்பட வேண்டும். காரணம், இந்த ஆட்சியாளர்கள், தமிழக மக்கள் வெட்கக்கூடாது, ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும். ஒரு நிர்வாகம், ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் தரங்கெட்ட நிர்வாகம். இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. இதில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சின்ன கிராம பிரச்சனை கிடையாது, இது ஏதோ ஊர் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 லட்சம் 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய உடல்நல பிரச்சனை. இதற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும். இல்லையே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், போராடிக் கொண்டே இருப்போம். மக்களை திரட்டி, பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி, இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த 4 மாவட்டத்தில் உள்ள மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். அதற்கு காத்துக் கொண்டிருக்க கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இங்கே வர வேண்டும், அல்லது கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைபயணம் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் நன்றி சொல்லுவோம். மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி இந்த கிளவப்பள்ளி டேமை ஐயா நேரிலே வந்து பார்த்து இந்த குறைகளை சொல்வதற்கு உண்மை ரொம்ப நன்றியோடு நாங்கள் அனைவரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் இதை வந்து நேரடியாக பார்வையிட்டதே கிடையாது. இதில் முதலியாக இந்த செயல்பாடு நடந்தால் அந்த சின்னையாவுக்கு நாங்கள் கொடுத்து வச்ச பாக்கியம் என்று வணங்கி கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இது மட்டும் டேம் பத்தி மட்டும் பேசலாம்.